ஸ்ரீ நீல பத்மநாபன் அவர்கள் எழுதிய பள்ளிகொண்டபுரம் என்ற பிரசித்தி பெற்ற நாவலை பற்றி பேசப்போவது வனிதா. பள்ளிகொண்டபுரம் 1971 எழுதப்பட்டது. அனந்தன் நாயர் இந்நாவலின் கதாநாயகன். அவர் பழைய நினைவுகள் கொந்தளிக்க திருவனந்தபுரம் நகரில் அலைவதுதான் கதையின் கட்டமைப்பு. தன்னுடைய 50வது பிறந்த நாளில் விடியற்காலையில் கோயிலுக்கு செல்வதில் தொடங்கும் நாவல் அடுத்த நாள் இரவு முடிகிறது. அவர் மனைவி காத்யாயினி அழகி. அவர் அவளை மணந்து கொண்ட பின் தாழ்வுணர்ச்சியால் அலை கழிவதோடு அவளையும் வதைக்கிறார். காத்யாயினி அனந்தன் நாயரின் மேலதிகாரி விக்கிரமன் தம்பியுடன் சென்று விடுகிறாள். தன்னந்தனியாக குழந்தைகளை வளர்க்கும் அனந்தன் நாயர் தன் மகன் அன்னையை இரகசியமாக சென்று சந்திப்பதை அறிந்து துயருறுகிறார். தன் தரப்பை பிள்ளைகளிடம் சொல்லுகிறார். அவர்களின் அணுகுமுறை வேறாக இருக்கிறது. அனந்தன் நாயர் தன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சித்திரத்தை எண்ணிக்கொள்கிறார். திருவனந்தபுரம் நகரின் ஒவ்வொரு பகுதியுடன் இணைந்து அவர் வாழ்க்கையின் நினைவுகள் எழுவதே இந்நாவலின் அழகியல். இக்கதையில் அனந்தன் நாயரின் மனசித்திரத்தின் வழி நாமும் திருவனந்தபுர வீதிகளில் அலைகிறோம். அம்மனிதர்களுடன் உரையாடுகிறோம். கடந்த காலம் நிகழ்காலம் என மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த அளவிற்கு அத்தனை இலாவகமாக காட்சிப்படுகிறது ஆசிரியரின் எளிய மொழி நடை. திருவனந்தபுரத்தின் வீதிகள், கோயில்கள், சாலைகள், கடைகள், மனிதர்கள் என அனைத்தையும் பற்றிய வர்ணனைகள். அவற்றோடு மட்டும் முடிவடையாமல் வாழ்வியல் தோற்றங்களோடு அடையாளப்படுத்துகிறது தான் இதன் கூடுதல் சிறப்பு. தேசிய புத்தக அறக்கட்டளை இப்புதினத்தை அதான் பிரதான திட்டத்தில் தேர்ந்தெடுத்து அனைத்திந்திய மொழிகளிலும் மொழிபெயர்ந்து வெளியிட்டிருக்கிறது. இதன்படி இந்தி, மலையாளம், உருது, பஞ்சாபி, மராத்தி, குஜராத்தி, ஆசாமி, தெலுங்கு, ஒரியா, கன்னடா, வங்க மொழிகளில் வந்துள்ளன. ரஷ்ய மொழியிலும் லூபா பைசிக்கினா என்ற தலைப்பில் மொழி பெயர்த்திருக்கிறார். திருவனந்தபுரத்தில் குறிப்பாக பத்மநாபன் சுவாமி கோவிலில் 2 நாட்கள் பயணம் செய்த உணர்வுடன் நாவலை படித்து மகிழ்ந்தேன். நன்றி.